கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி இவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணி வருவாங்கன்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை தாண்டி நம்ம நிறைய பேரை பாராட்டும் போது இந்த ஒரு மனுஷனை பாராட்டாமல் இருக்க முடியாது. யார் இந்த மனுஷன்? ஆர்சிபியோட நெக்ஸ்ட் 10-year பிளான்ல இவர் இருக்காரா இல்லையா? ஸோ இவர் தான் ஆர்சிபியோட அடுத்த தூணா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி போய் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MS தோனி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு 2020 IPLன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க முதல் தடவை அபுதாபியில் தோப்பாங்க இல்லையா, துபாயில் தோப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு முதல் தடவை குவாலிஃபையே ஆகாமல் போகும்போது ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு கப்பல் இருக்கு இல்லையா, அந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் அதை உருவாக்குறவங்க, அந்த மெக்கானிசம், ஸோ அதை தாண்டி உள்ள வேலை செய்கிறவங்க, இவங்களை எல்லாம் தாண்டி கேப்டன், ஸோ அதை தாண்டி இந்த கப்பலுடைய ஓனர்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் அதுக்கு பொறுப்பு. ஆனா அதுல ஏதாவது 2-3 ஓட்டை இருந்தாலும் தண்ணி உள்ள போய் கப்பல் கவுந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் எங்க டீம்ல சில ஓட்டைகள் இருக்கு, ஸோ அதனாலதான் டீம் கவுந்துருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ எதுக்கு நான் இந்த மீன் பண்றேன் அப்படின்னா, ஸோ இதுல வேலை செய்யற ஆட்கள், ஸோ இது மட்டும் இல்லாம ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள், கேப்டன், இதெல்லாம் யாரு அப்படின்னா ஒரு டீமா நம்ம வந்துட்டு கற்பனை பண்ணிக்கணும். இதே தான் ஆர்சிபி டீமுக்கும் எவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்துச்சு. உள்ள வேலை செய்யற ஆள்கள் தரமா இருந்தாலும் கப்பல்ல அடிக்கடி ஓட்டை ஏற்படுது. அதற்கு காரணம் ஸோ கண்டிப்பா அதனுடைய ஓனர், கேப்டன் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு செயல்படுத்தணும், அதை சரி செய்யணும் அப்படிங்கறத உண்மையான விஷயம். சரிப்பா, எதுக்கு இவ்வளவு பெரிய உதாரணம் இந்த பில்டப் அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டி ஃபிளார், ஆர்சிபியோட கோச் ஆண்டி ஃபிளாரை பத்தி நம்ம பேசி ஆகணும். இதுக்கு முன்னாடி ஒரு 16 வருஷமா இருந்த ஆர்சிபி டீம் வேற. உண்மையாலுமே அவங்களும் பிளே ஆஃப் எல்லாம் ரீச் பண்ணாங்க, ஃபைனல் ரீச் பண்ணாங்க, தோத்தாங்க. அப்படியெல்லாம் இருந்தாலுமே இந்த தடவை கோச் எக்ஸ்ட்ரானரின்னு சொல்லணும். ஆரம்பத்துல கொஞ்சம் சூடு பிடிக்கல, இப்ப சூடு பிடிச்சிருக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கப்பல்ல வேலை செய்யற ஆள்கள் இதெல்லாம் தாண்டி கேப்டனும் ஓனரும் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, அதுதான் மேனேஜ்மெண்ட்டும் கோச்சும். அதுல ரெண்டுல ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆனா கூட ஸோ கண்டிப்பா வந்துட்டு கப்பல் கவுந்துரும், ஆர்சிபி டீமும் கவுந்துருக்கும். ஆனா மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணாலும் ஸோ கோச் இந்த தடவை எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நம்பிக்கையே போச்சுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஃபேப் டு பிளேஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, 8வது மேட்ச் தோப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரே மேட்ச் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லைனா வரிசையா தோத்ததுக்கு அப்புறம் அவங்க விளையாடக்கூடிய 8வது மேட்ச்ல வந்துட்டு ஃபேப் டு பிளேஸ் பேசியிருப்பாரு. அதாவது எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஸோ இங்கிருந்து ஒரு 6 கேம் தான் நாங்க வந்துட்டு எங்களுடைய முழு முயற்சியை போட போறோம். இந்த பிளே ஆஃப் அது எல்லாமே வந்துட்டு லக் பேஸ்டா கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் எங்க டீம்ல இன்னும் ஓட்டைகள் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அப்பவே மனசு உடஞ்சாச்சுங்க, ஆல்மோஸ்ட் அவுட், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ஆர்சிபியோட ஹோப் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது ஆண்டி ஃபிளார் உண்மையான கோச் வந்துட்டு அப்பதான் வந்துட்டு டீமை மாத்தி அமைக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவோ காம்பினேஷன்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஒர்க் அவுட் ஆகல. அப்படியே ஓகே இந்த சீசன் போச்சுன்னு விடாம ஸோ நீட்டான காம்பினேஷன், இவ்வளவு நாள் பெஞ்ச் பண்ண அந்த ஒரு வில்ஜாக்ஸ் பிளேயரையும் மேக்ஸ்வெல்லையும் 2 பேருமே ஒரே டீம்ல ஆடுவோம். பவுலர் இல்லாட்டியும் பரவாயில்ல, நமக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நல்லா இருந்தா போது, பவுலிங் அடி வாங்கும் போது ஏதாவது ஒரு மேட்ச் நல்லா பண்ணிட மாட்டாங்களா, ஸோ ஏதாவது ஒரு மேட்ச் அடி வாங்குறாங்க, ஒரு மேட்ச் நல்லா பண்ணிட மாட்டாங்களா, ஆனா பேட்டிங் எவ்ரி மேட்ச் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையை இந்த டீமுக்குள்ள கொண்டு வந்தது அதுதான். அதனாலதான் பவுலர்ஸ் 220 அடிச்சாலும் திருப்பி அடிக்க முடியுது. ஸோ அதே மாதிரி பேட்டர்ஸ் எவ்ரி மேட்ச் 200+ போடுறதுக்கான ரீசனும் இதுதான். போன மேட்ச் மட்டும்தாங்க 187. ஆக்சுவலா அந்த மேட்ச்லையும் பாத்தீங்க அப்படின்னா 10 ஓவருக்கு ஆல்மோஸ்ட் 100+ வந்துட்டாங்க. ஸோ அவங்க ஆடிட்டு இருந்த வேகத்துல என்னை பொறுத்த வரைக்கும் 240 தான் டார்கெட்டா இருந்திருக்கணும். ஆனா மிடில் ஆர்டர்ல நிறைய பேர் சொதப்பிட்டாங்க. கேமரூன் கிரீன் 24 பால் பிடிச்சு 32, அதே 24 பால் ரஜத் பட்டிதருக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அவர் அழகா கிட்டத்தட்ட ஒரு 60-70 போட்டு போயிருப்பாரு. சரி பரவாயில்ல, மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு விடக்கூடாது, ஏன்னா எவ்ரி மேட்ச் 200 போட்டிருந்தாங்க. அந்த மேட்ச்ல ஒரு 13 ரன் கம்மியாயிருச்சு அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ஆண்டி ஃபிளாருடைய டார்கெட் இதுதான், ஏதாவது ஒன்னு பெட்டரா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பவுலிங் யூனிட்ல நீங்க ஒரு ரீஸ்டாப்லியோ இல்ல வந்துட்டு மத்த சூப்பரான ஒரு பவுலரையோ கொண்டு வர தேவையில்லை. எப்பாவது வேணா ஒரு ஃபெர்குசன் ஆட் பண்ணிக்கலாம் மேக்ஸ்வெலுக்கு பதிலா. மத்தபடி பேட்டிங்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 பேராவது ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பல்சரி சொல்லிட்டாரு. ஸோ அதன்படிதான் நீங்க பார்த்திருப்பீங்க, லோம்ரோர் வரைக்கும் சரியான பேட்டிங் டெப்த் இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு யாராவது ஒருத்தர் நின்று 60 அடிச்சா போதும், மீதி இருக்கிறவங்களை கான்ட்ரிபியூஷன் 10-15 கொடுத்தா கூட ஈஸியா 200+ ஆர்சிபி போடுறதுக்கான மெயின் ரீசனே அதுதான். அது மட்டும் இல்லாம பவர் பிளேல ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்கீங்க விராட் கோலின்னு சொன்னப்போ, அது எப்போ சொன்னாங்களோ அதுக்கப்புறம் ஆண்டி ஃபிளார் மாத்தினாரு, உங்களுடைய இன்னிங்ஸ் ஆடுங்க, ஸோ பிரச்சனை கிடையாது, ஆங்கர் பண்ணி ஆடுறதுக்கு பின்னாடி எல்லாம் ஆள் இருக்காங்க, ஆனா நம்மளுடைய வேலை தடால் புடால் தான். ஸோ ஏன்னா நீங்க சுனில் நரேன் மாதிரியான பிளேயர்லாம் பார்க்கும்போது அவர் எங்கேயோ இருந்த ஆளை கௌதம் கம்பீர் தூக்கி மேல போட்டு இன்னைக்கு பொழந்து கட்டிட்டு இருக்காரு. இதே மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலும் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி கம்பேக் கொடுக்கும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ண சொல்லிட்டாரு. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த 8வது மேட்ச் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேப் டு பிளேஸ் அண்ட் விராட் கோலி 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே மினிமம் ஒரு 6 ஒரு 4 அவங்க அடிச்சுதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அட்லீஸ்ட் 12 ரன்னாவது இருந்திருக்கு, குறைஞ்சபட்சம் 12 ரன்னாவது ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடிக்கிறாங்க அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் நல்லா பாத்துக்கோங்க, எப்பவுமே ஆட்டத்துடைய முதல் ஓவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் 90% கேமை டிசைட்
ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். இவ்வளோ வருஷம் ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் வந்துட்டு பெட்டரா போட்ட டீம் கிட்டத்தட்ட 77% மேல வின் பண்றதா ஒரு ஸ்டாட்டிக்ஸும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதற்கு காரணம் யாரு அப்படின்னா நிறைய பவுலர்ஸ் சொல்லிட்டே போகலாம். ஸ்டார் பவுலர் நிறைய இருந்திருப்பாங்க. அதுலயும் ராஜஸ்தான் அதிக வெற்றிகள் பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேற யாரும் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி தண்டர் போல்ட், ட்ரெண்ட் போல்ட் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லலாம். ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி முதல் ஓவர்லயே 2 விக்கெட் எடுத்துருவாரு. இதே மாதிரி முதல் ஓவர்ல பயங்கரமா பேட்டிங் ஆடுற டீமும் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஏகப்பட்ட மேட்ச் கூட உதாரணம் சொல்லலாம். சிஎஸ்கே எடுத்துக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் சாண்டரை போட வச்சாங்க. சாண்டர் வெறும் 2 ரன் 3 ரன் தான் கொடுத்திருப்பாரு. அடுத்த ஓவர்ல துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் எடுத்திருப்பாரு. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் அடிக்க முடியலன்னா செகண்ட் ஓவர்ல வந்துட்டு பிரஷர் வந்துடும். ஸோ அதனால விக்கெட் விழுக்கும். ஆனா அதே சாண்டர் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச் ஜிடிக்கு அகேன்ஸ்டா ஃபர்ஸ்ட் ஓவர்ல பிரிச்சு வீசிடுவாங்க. 6-4 சொல்லி சுன்மங்கிலும் சாதி சுதர்சனும் அடிச்சிருவாங்க. அந்த மேட்சோட டோன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்துட்டு 14 ரன் போகும். ஆனா அங்க ஆரம்பிச்சதான் ஒரு ஓவர் கூட மிச்சம் வைக்காம 10 ரன் அடிச்சு அவங்க 230 ரன் பக்கம் வந்துருவாங்க. ஸோ இதே தான் நடந்துட்டு இருக்கு எவ்ரி மேட்ச்லயும். அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் தான் மேட்சோட டோனை செட் பண்ணி கொடுக்கறது. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் வேணும், விக்கெட் விடாம ஆடணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ அதே தான் ஆர்சிபிக்கு கிளியரா சொல்லியிருக்கிறாரு ஆண்டி ஃபிளார். நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல எவ்வளவு முடியுமா மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. 10 ரன் 5 ரன் வந்துச்சுனாலே நீங்க பவர் பிளேல ஈஸியா ஒரு 45 இல்லைன்னா ஒரு 50+ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் 8வது மேட்சுக்கு அப்புறம் அவங்களுடைய கேம் பிளான் சூப்பரா மாறி இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விராட் கோலி ஒரு 6 இல்லைன்னா 4 தான் ஸ்டார்ட் பண்றாரு. எப்பவுமே விராட் கோலி நல்லா செட்டில் ஆயிட்டு பண்ணுவாரு. ஆனா இவரு பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. இந்த தடவை வேற மாதிரி வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காருங்க. இது எல்லாத்துக்கு காரணம் விராட் கோலி செமையா ஆடுறாரு, ஃபேப் டு பிளஸ் ஆடுறாரு, வில் ஜாக்சன் இப்படி தெரிவிக்க விடுறாரு நம்ம பேசினாலும் உண்மையான கிரெடிட்டை கேப்டன் ஆஃப் த ஷிப் ஓனர் ஆஃப் த ஷிப் நம்ம ஆண்டி ஃபிளாருக்கு கொடுத்தே ஆகணுங்க. இந்த டீமை பெட்டரா மாத்தி இருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். அவருடைய பாஸ்ட் கரியரும் வந்துட்டு செம்மையா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு சாதனைகள் பண்ணாம டைரக்டா ஆர்சிபிக்கு வரல. அவரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா அவரு கைட் பண்ண டீம் எல்லாத்தையுமே மினிமம் செமிஃபைனல் ஃபைனல் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. 2 டைட்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா அடிக்க வச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க டீம் எல்லாமே புஷ் பண்ணிருக்கு. அந்த ஒரு மோட்டிவேஷன் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம் செனாரியோலாம் நிறைய நடக்குது. அந்த மெடல் கொடுக்குற விஷயம். ஸோ ஒரு சின்ன ஃபன்னு மாதிரி பெல்லெல்லாம் அடிச்சு இன்னைக்கு இவர் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணாங்க, அவரு கிளாப் பண்ணுங்க, இவரு கிளாப் பண்ணுங்க, கேக் வெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் இன்சைட் ஆர்சிபிக்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாமே அவங்க பாய்ஸை வந்துட்டு பம்ப் டப்பா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஸோ ஆண்டி ஃபிளாருக்கு உண்மையாலுமே ஒரு நன்றி. இதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ பிளே ஆஃப் போறாங்களோ தெரியாது. ஆனா அடுத்த 10 வருஷத்துக்கு இவர் கோச்சா இருந்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா ஆர்சிபி அவங்களுடைய ஏதாவது ஒரு டைட்டிலை அடிச்சிருவாங்க. இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த ஒரு சில வருஷங்கள்ல அடிப்பாங்க அப்படிங்கிற மாசம் கிடையாது. ஸோ ஆண்டி ஃபிளார் கண்டிப்பா இந்த டீமோட மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஆகுது டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஆசையும். என்னோட ஆசையும் அதுதான். எப்படி ஒரு நம்ம சிஎஸ்கேக்கு நம்ம தலை தோனியும் ஸ்டீஃபன் ஃபிளமிங் இவ்வளவு வருஷம் இருந்தாங்களோ அண்ட் விராட் கோலி, ஆண்டி ஃபிளார் அண்ட் ஃபேப் டு பிளஸ் இவங்க 3 பேரும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷத்துக்கு இருந்தாங்க அப்படின்னா டீமை இன்னும் வேற லெவல்ல கொண்டு போகலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ கோச் ஆண்டி ஃபிளாருக்கு ஒரு ட்ரிபியூட்டா இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.